வணக்கம் மக்களே, நான் உங்கள் யோவான். இன்றைய சிந்தனையில் தைரியம். இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான காரணம், சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாருமே, நீங்களும் சரி நானும் சரி, அடுத்து உங்ககிட்ட போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா, நம்மக்கிட்ட தைரியம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்துறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களே தேடி தேடி போய் அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம். பெற்றவங்ககிட்ட நம்ம எதெல்லாம் கற்றுக்குறோமோ கற்றுக்கலையோ, ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எப்படி தைரியமாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும். இந்த தைரியம் இருந்தால் மட்டும் எல்லாமே சாதிக்க முடியுமான்னு கேட்டால், கண்டிப்பாக சாதிக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுறதை விட, வாடா பார்த்துக்கலாம், இதான சின்ன பிரச்சனை தானே, அடுத்து 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 நம்ம நகரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன பிரச்சனையை யோசித்து நம்ம அங்கேயே உட்கார ஆரம்பிச்சோன்னா, அடுத்து நம்மால் வாழ்க்கையை நடத்த முடியாமல் அந்த பிரச்சனையிலேயே சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் பாதி நாட்களை இழந்துடுறோம். பாதி நாட்கள் அடுத்தவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்குறன்ற பேரில் இன்னும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருப்பா அப்படின்னு கேட்டால் நாம தான். நம்ம மனசில் தைரியம் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கார். அந்த ஆளை நம்ம என்றைக்கு சரியாக பயன்படுத்துகிறோமோ, அப்படி பயன்படுத்தினா வெற்றி உங்கள் கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா சின்ன விஷயத்துக்கு போயிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், அவங்க இருக்காங்க, எனக்கு இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம போய் போய் தேடி தேடி கடைசியில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா? அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம மூளையை கொண்டு வந்துடுது. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, இந்த தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். 1000 பேர் 1000 சொன்னாலும் என் மனசுக்கு படுறத எனக்கு சரி அதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியம் அப்படின்ற நண்பன் வெளியே எட்டி பார்ப்பான். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை எப்படி தேடுறோம், எப்படி அணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கான தீர்வு நீங்கள் தவறாக எடுக்கக்கூடிய முடிவில் இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டாலும், வாழ்க்கையே தொலைக்கிற நிலைமைக்கு வந்தால் கூட, அந்த கடைசி ஒரே ஒரு நிமிஷம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் தோற்றுடுவீங்க. நான் பண்ணுவேன், என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும், நான் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த உலகத்தில் யாருமே கடைசி வரையும் வாழ்ந்துட்டு போக முடியாது. அவங்கவுங்க குறிப்பிட்ட காலம்தான் இந்த பூமியில் வாழப்போகிறோம். அந்த வாழக்கூடிய காலத்தில் நீங்கள் கோழையாக இருந்து தோற்று அழுது கஷ்டப்படுறதை விட உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதற்காக தான் இந்த பதிவு. இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள்.